இணையதள அன்பர்களுக்கு வணக்கம். மகாத்மாவின் சத்திய சோதனை முன்னுரையின் 2ஆம் பாகம். நான் விரும்புவதும் இந்த 30 ஆண்டுகளாக நான் பாடுபட்டு வந்திருப்பதும் ஏங்கியதும் என்னை நானே அறிய வேண்டும் என்பதற்கும், கடவுளை நேருக்கு நேராக காண வேண்டும் என்பதற்கும், மோட்சத்தை அடைய வேண்டும் என்பதற்குமே. இந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவே நான் வாழ்கிறேன், நடமாடுகின்றேன். நான் இருப்பதும் அதற்காகவே தான். நான் பேசுவன, எழுதுவன, ராஜ்யத்துறையில் முயற்சி செய்வன ஆகிய யாவும் இக்குறிக்கோளை கொண்டவையே. ஆனால் ஒருவருக்கு சாத்தியமாவது எல்லோருக்குமே சாத்தியமாகும் என்பதை நெடுகிலும் நம்பி வந்திருக்கிறேன். ஆகையால் என்னுடைய சோதனைகளை ஒளிவு மறைவாக செய்யாமல் பகிரங்கமாகவே செய்து வந்திருக்கிறேன். இதனால் அவற்றின் ஆன்மீக மதிப்பு எந்த வகையிலும் குறைந்துவிட்டதாக நான் கருதவில்லை. தனக்கும் தன்னை படைத்த கடவுளுக்கும் மாத்திரமே தெரிந்தவையாக உள்ள சில விஷயங்கள் உண்டு. அவற்றை ஒருவர் மற்றொருவருக்கு விண்டு சொல்லுவதென்பது சாத்தியமில்லாத காரியம். நான் சொல்லப்போகும் சோதனைகள் அப்படிப்பட்டவை அல்ல. ஆனால் அவை ஆன்மீகமானவை, அதைவிட சன்மார்க்கமானவை என்றே சொல்லிவிடலாம். ஏனென்றால் சன்மார்க்கமே மதத்தின் சாரம். வயது முதிர்ந்தவர்கள் மட்டுமின்றி குழந்தைகளும் புரிந்து கொள்ளக்கூடிய மத விஷயங்கள் மாத்திரமே இக்கதையில் சேர்க்கப்படும். பாரபட்சமற்ற வகையில் அடக்க உணர்ச்சியோடு அவற்றை நான் விவரிப்பேனாயின், இத்தகைய சோதனைகளில் ஈடுபட்டிருக்கும் மற்றும் பலரும் தங்கள் முன்னேற்றத்திற்கு வேண்டிய ஆதாரங்களை இதில் காண்பார்கள். இச்சோதனைகள் குறைகளே இன்றி பூரணமானவை என்று நான் சொல்லிக் கொள்வதாக யாரும் கருதிவிட வேண்டாம். ஒரு விஞ்ஞானி தம் ஆராய்ச்சிகளை எவ்வளவோ கணக்காகவும் முன் யோசனையின் பேரிலும் நுட்பமாகவும் நடத்துகிறார். ஆனால் அதன் பலனாக தாம் கண்ட முடிவுகளே முடிந்த முடிவுகள் என்று அவர் கொள்ளுவதில்லை. தாம் அறிந்து கொள்ளாதவையும் இருக்கக்கூடும் என கருதி அவற்றையும் தெரிந்து கொள்ள தயாராக இருக்கிறார். அத்தகைய விஞ்ஞானியின் நிலைதான் என் நிலையும். என்னை நானே ஆழ்ந்து சோதித்து வந்திருக்கிறேன். என்னுள்ளேயே நான் துருவி துருவி தேடி பார்க்காத இடமில்லை. என் மனநிலை ஒவ்வொன்றையும் சோதித்து அலசி பார்த்திருக்கிறேன். என்றாலும் நான் கண்ட முடிவுகள் குறையற்றவை, முடிவானவை என்று சொல்லிக்கொள்ளும் நிலைக்கு நான் வந்துவிடவில்லை. ஒன்று மாத்திரம் சொல்லிக் கொள்ளுகிறேன். அதாவது, அந்த முடிவுகள் முற்றும் சரியானவையாகவே எனக்கு தோன்றுகின்றன. இப்போதைக்கு முடிவானவை என்றும் தோன்றுகின்றன. ஏனெனில் அவை அவ்வாறு தோன்றாது போனால் அவற்றின் அடிப்படையில் நான் எதையும் செய்ய முடியாது. ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலும் ஏற்றுக்கொள்ளுவது அல்லது நிராகரித்து விடுவது என்ற முறையை அனுசரித்து அதன்படி நடந்தும் வந்திருக்கிறேன். என்னுடைய செயல்கள் என் அறிவுக்கும் உள்ளத்திற்கும் ஏற்றவையாக இருக்கும் வரையில் நான் என் ஆரம்ப முடிவுகளையே கடைபிடித்தாக வேண்டும். கொள்கைகளை பற்றிய சித்தாந்தங்களை மட்டுமே விவாதிப்பது என்றால் நான் சுயசரிதை எழுதும் முயற்சியில் இறங்கியிருக்க வேண்டியதே இல்லை. ஆனால் எனது நோக்கமோ இக்கொள்கைகள் நடைமுறையில் பல வகையிலும் அனுசரிக்கப்பட்டு வந்திருப்பதன் வரலாற்றை கூறுவதாகும். ஆகவே நான் எழுதப்போகும் இந்த அத்தியாயங்களுக்கு நான் செய்த சத்திய சோதனையின் கதை என்று தலைப்பு கொடுத்திருக்கிறேன். அகிம்சை, பிரம்மச்சரியம் முதலிய ஒழுக்க நெறிகளை பற்றிய சோதனைகளும் இவற்றில் அடங்கியிருக்கும். இந்த ஒழுக்க நெறிகள் வேறு, சத்தியம் வேறு என்று கருதப்படுகிறது. ஆனால் சத்தியமே தலையாய தர்மம். அதில் மற்றும் பல தர்மங்களும் அடங்கியிருக்கின்றன என்று நான் கருதுகிறேன். இந்த சத்தியம் என்பது உண்மை பேசுவது மாத்திரமல்ல, உள்ளத்திலும் உண்மையோடு இருப்பது என்பதையும் இது குறிக்கும். அத்துடன் நமக்கு தோன்றும் சத்தியத்தை மட்டுமின்றி சுத்த சுயம்புவான சத்தியமும் நித்தியத்துவமான கடவுளையும் அது குறிக்கும். கடவுளை பற்றிய விளக்கங்கள் கணக்கில் அடங்காதவை. ஏனென்றால் அவர் காட்சி தரும் ரூபங்களும் எண்ணற்றவை. இவை பற்றி எண்ணும்போது ஆச்சரியத்திலும் அச்சத்திலும் அமிழ்ந்து விடுகிறேன். ஒரு கணம் பிரமித்து போய்விடுகிறேன். ஆனால் கடவுள் என்றால் சத்தியம் மாத்திரமே என கருதி நான் வழிபடுகிறேன். அவருடைய தரிசனம் எனக்கு இன்னும் கிட்டவில்லை. ஆயினும் அவரை தேடிக்கொண்டே இருக்கிறேன். இம்முயற்சியில் வெற்றி பெறுவதற்காக எனது இனியதான எதையுமே தியாகம் செய்துவிட தயாராக இருக்கிறேன். என் உயிரையே இதற்காக தியாகம் செய்துவிட வேண்டியிருந்தாலும் அதை கொடுக்கவும் நான் தயாராக இருப்பேன் என்றே நம்புகிறேன். ஆனால் இந்த சுத்த சத்திய சுரூபியை நான் அடையும் வரையில் எனக்கு தெரிந்ததாக உள்ள சாதாரண சத்தியத்தையே நான் பற்றுக்கோடாக கொண்டாக வேண்டும். இதற்கு மத்தியில் இந்த சத்தியமே எனக்கு வழிகாட்டும் ஒளியாகவும் பாதுகாப்பு கேடயமாகவும் மார்பு கவசமாகவும் இருந்தாக வேண்டும். இந்த சத்திய வழி நேரானதாகவும் குறுகலானதாகவும் கத்திமுனையைப் போல கூர்மையானதாகவும் இருந்த போதிலும் இதுவே எனக்கு மிக சீக்கிரத்தில் செல்லக்கூடிய மிக எளிதான வழியாக இருந்து வந்திருக்கிறது. இவ்வழியிலிருந்து பிறளாமல் நான் கண்டிப்பாக நடந்து வந்திருப்பதால் ஹிமாலயம் போன்ற என் பெரிய தவறுகளெல்லாம் கூட எனக்கு அற்பமானவையாக தோன்றுகின்றன. ஏனெனில் இவ்வழியே என்னை துன்பங்களிலிருந்து காத்து வந்திருக்கிறது. இதில் என் உள்ளொளிக்கும் ஏற்ப நான் முன்னேறி சென்றிருக்கிறேன்.
என் முற்போக்கில் சுத்த சத்தியமான கடவுளின் மங்கலான தோற்றங்களை நான் அடிக்கடி காண்கிறேன். மெய்ப்பொருள் அவர் ஒருவரே, மற்றவையாவும் பொய்யே என்ற திட நம்பிக்கை நாளுக்கு நாள் எனக்கு வளர்ந்து கொண்டு வருகிறது. என்னுள் இந்த உறுதி எவ்விதம் வளர்ந்திருக்கிறது என்பதை விருப்பமுள்ளோர் உணரட்டும். அவர்களால் முடிந்தால் சோதனைகளில் பங்கு கொண்டு எனது திட நம்பிக்கையிலும் பங்கு கொள்ளட்டும். எனக்கு சாத்தியமானது ஒரு சிறு குழந்தைக்கும் சாத்தியமானதாகவே இருக்கும் என்ற மற்றொரு நம்பிக்கையும் என்னுள் வளர்ந்து வருகிறது. இவ்விதம் நான் கூறுவதற்கு தக்க காரணங்களும் இருக்கின்றன. சத்தியத்தை அடைவதற்கான சாதனங்கள் எப்படி கஷ்டமானவையோ அப்படி எளிமையானவையாகவும் இருக்கின்றன. இருமாப்பிக் கொண்ட ஒருவனுக்கு அவை முற்றும் சாத்தியமில்லாதவையாக தோன்றலாம். ஆனால் கபடமற்ற ஒரு குழந்தைக்கு அவை சாத்தியமானவை. சத்தியத்தை நாடிச் செல்பவர் தூசிக்கும் தூசியாக பணிவு கொள்ள வேண்டும். உலகம் தூசியை காலின் கீழ் வைத்து நசுக்குகிறது. ஆனால் சத்தியத்தை நாடுகிறவரோ அத்தூசியும் தம்மை நசுக்கும் அளவுக்கு தம்மை பணிவுள்ளவராக்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கு முன் அல்ல ஒளியை கணப்பொழுதாவது காண முடியும். வசிஷ்டருக்கும் விசுவாமுத்திரருக்கும் நடந்த வாக்குவாதம் இதை மிக தெளிவாக்குகிறது. கிறிஸ்தவமும் இஸ்லாமும் கூட இதை நன்கு எடுத்து காட்டுகிறது. இப்பக்கங்களில் நான் எழுதப்போவதில் ஏதாவது ஒன்று தற்பெருமையோடு கூறப்பட்டது போல் வாசகருக்கு தோன்றுமாயின் என் சத்திய தேடலில் ஏதோ கோளாறு இருக்கிறது என்றும், எனக்கு தோன்றும் காட்சிகளும் காணல் நீரை போன்றவையே ஒழிய உண்மையானவை அல்ல என்றும் தான் அவர் கொள்ள வேண்டும். என்னை போன்றவர்கள் 100 அழிந்தாலும் சரி, சத்தியம் நிலைக்கட்டும். தவறே இழைக்கவல்ல என் போன்றவர்களின் தன்மையை கண்டறிவதற்காக சத்தியத்தின் பெருமையை மயிரிலையும் குறைத்து விடாமல் இருப்போமாக. இனிவரும் அத்தியாயங்களில் ஆங்காங்கே காணப்படும் புத்திமதிகள் அதிகாரப்பூர்வமானவை என யாரும் கருதிவிட மாட்டார்கள் என்றே நம்புகிறேன். அப்படி கருதிவிடக்கூடாது என்பதே என் பிரார்த்தனையும் ஆகும். கூறப்பட்டிருக்கும் சோதனைகளை உதாரணங்கள் என்றே கொள்ள வேண்டும். அவற்றை அனுசரித்து ஒவ்வொருவரும் தத்தம் நோக்கப்படியும் தகுதிக்கு ஏற்றவாறும் சொந்த சோதனைகளை மேற்கொள்ளலாம். இந்த குறிப்பிட்ட அளவு வரையில் இந்த உதாரணங்கள் உண்மையில் பயனுள்ளவையாகும் என நம்புகிறேன். ஏனெனில் சொல்லியாக வேண்டிய ஆபாசமான விஷயங்களை கூட நான் மறைக்கப் போவதில்லை, குறைத்து கூறப்போவதில்லை. என்னுடைய எல்லா குற்றங்களையும் தவறுகளையும் வாசகருக்கு அறிவிப்பேன் என்றே நம்புகிறேன். என் நோக்கம் சத்தியாகிரக சாத்திரத்தில் நடத்திய சோதனைகளை விவரிப்பதேயன்றி நான் எவ்வளவு நல்லவன் என்பதை சொல்லுவது அன்று. என்னுடைய நன்மை தீமைகளை மதிப்பிடுவதில் சத்தியத்தைப் போல அதிக கண்டிப்பாக இருக்கவே நான் முயல்வேன். மற்றவர்களும் அவ்விதமே இருக்க வேண்டுமென்று விரும்புகிறேன். அந்த அளவுகோலை கொண்டு என்னை நானே அளவிடும்போது சூரதாஸ் என்னும் பக்தர் பாடியது போல நானும் என்னைப் போல் கொடிய வெறுக்கத்தக்க பாவி வேறு எவர் உண்டு? படைத்த பரமனையே மறந்திடும் நன்றி கெட்டவனானேன் நான் என்று கதற வேண்டும். ஏனெனில் என் வாழ்வில் ஒவ்வொரு சுவாசத்தையும் பரிபாலிப்பவனும் என்னை ஈன்றெடுத்தவனுமான ஆண்டவனுக்கு இன்னும் வெகு தொலைவிலேயே நான் இருந்து வருவது எனக்கு இடையறாத சித்திரவதையாக இருக்கிறது. என்னுள் இருக்கும் தீய குணங்களே என்னை அவனுக்கு தொலைதூரத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறது என்பதை நான் அறிவேன். என்றாலும் அவற்றிலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை. முன்னுரையை இங்கு நான் முடிக்க வேண்டும். அடுத்த அத்தியாயத்திலிருந்து என் கதையை தொடங்குவேன். ஆசிரமம் சபர்மதி, 26 நவம்பர் 1925. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இனி மகாத்மாவின் கதை அடுத்த அத்தியாயத்தில். வணக்கம்.